ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மலவிலையில் இருக்கிற ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபை பிபிடி சர்ச் மலவிலை. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா திருவட்டாரில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பாலப்பள்ளத்தில் இருக்கிற குடில் பார்க்க போயிருந்தோம். ஸோ இந்த சர்ச்சில் வந்து குடில் இல்லை, பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லைன்னா அதுக்கு 200% அதிகமாக வந்து லைட்ஸ்லேயே இவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை பார்க்குறதுக்கு வந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பார்த்தா உண்மையாகவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு அதிகமாக தான் இருந்தது. ரொம்ப அழகான கலர்ஸ், அதாவது லைட்ஸ் நீங்கள் எங்கே திரும்பினாலுமே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் வாழைத்தார் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க நியூ இயர்க்கு அப்புறம் இதை வந்து ஏலத்தில் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த சர்ச்சில் இந்த இயர் வந்து என்ன ஸ்பெஷல்னால், இந்த சர்ச் ஸ்டார்ட் ஆகி 75 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த ஆனிவர்சரி அவங்க கொண்டாடுறதுக்கும் இதில் இங்கே ஸ்பாட் வந்து இங்கே அதனால தான் 75 நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த இடம் நல்லா இருந்தது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. அண்ட் அது தவிர நிறைய பைபிளில் இருக்க வசனம் வந்து போர்டாக இங்கே வந்து மாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரீயில் அதை ஹேங் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கு வந்து நல்லா ரீடபிளாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கான லைட்ஸ் வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அதை தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே அவங்க அழகாக அதுக்கு வந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி அவங்க வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாங்க. உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஃபோனை தூக்கிட்டு தான் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தது பேக்ரவுண்டு. அதுக்கு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல் கோல்டன் கலரில் ஒரு ரிப்பனோட டை ரோப் மாதிரி, அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக ஃப்ளாரசன்ட் க்ரீனு, அப்புறம் அந்த பிங்க் கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அங்கே நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் நிறைய டிபியில் வைக்கிறதுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைட்ஸ் அந்த இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த சர்ச் உண்மையாகவே ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இது வரைக்கும். நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த பிளேஸை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நான் பார்க்குறது. எல்லா இடத்துலையுமே நம்ம போய் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி குரூப்பாக இருந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்ல ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைபிள் வேர்ஸ் தான் அவங்க எல்லாரும் இடத்துலையும் போட்டிருந்தாங்க. அண்ட் நீங்கள் மேரி கிறிஸ்மஸ் நீங்கள் ஒரு இது இருக்குது, நம்ம அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் தான் ஃபுல்லாக அங்கே எங்கே திரும்பினாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவங்க வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் 2025 வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.